வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல். மிக்ஸ்டு வெஜ் மஞ்சூரியன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். இதுக்கு நான் ஒரு 2 மீடியம் சைஸ் கேரட் எடுத்து அதை நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நைஸாக கட் பண்ண கேபேஜ், அது முட்டைகோசுங்க. கூடவே ஒரு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் பீன்ஸு, கேப்சிகம், பீஸ், பட்டாணி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதில் என்கிட்ட உள்ள வெஜிடபிள்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போது இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு, கரம் மசாலா, நம்ம வீட்டில் உள்ள தனி மிளகாய் தூள் அது கொஞ்சம் ஆட் பண்ணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளோர் 1/2 ஸ்பூன், மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூனு, கொஞ்சம் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் போல் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா பெசரி எடுத்துப்போம். இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க மாவை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துப்போம். இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சு இதை எண்ணெயை ஊற்றி, இது பொரிக்கிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா பொரிச்சு எடுத்துடுங்க. எனக்கு அந்த வீடியோ மிஸ் ஆகிட்டு, அதனால் நான் பொரிக்கிற வீடியோ போடலை. நெக்ஸ்ட் வெஜ் மஞ்சூரியன் பால்ஸ் ரெடி ஆகிட்டுங்க. இப்போ வந்து கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயை வச்சு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் வந்து நீங்கள் அந்த பால்ஸ் பொரிச்ச எண்ணெயாக இருந்தாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நைஸாக நறுக்கின பூண்டு, ஒரு 10 பல்லுப்போட பூண்டு எடுத்துக்கிட்டு அது நைஸாக நறுக்கிக்கோங்க. அது ஃபஸ்ட்டு போடுங்க. அடுத்து ஒரு 2 பச்சை மிளகாயை கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிவிட்டு அதை போட்டுக்கோங்க. அடுத்து வெங்காயம் நல்லா பட்டை பட்டையாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்ததுன்னா கேப்சிகம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்குங்க. கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டில் உள்ள தனி மிளகாய் தூள், கூடவே கெச்சப் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும். கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுடுங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிளறி விட்டுடுங்க. இதை 1 நிமிஷம் போல் கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போ 1 கிளாஸ் போல் தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு தண்ணியோட நல்லா அந்த மசாலா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கும். அப்போ திறந்து பார்ப்போம். இப்போ கரெக்டாக 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ திறந்து பார்த்தோன்னா பாருங்கள், நல்ல கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க பால்ஸ் பொரிச்சு வச்சுருக்கோம்ல, மஞ்சூரியன் பால்ஸு, அந்த மஞ்சூரியன் பால்ஸை நான் கொஞ்சமாக உதுத்து போடுறேங்க. மீதி வந்து அப்படியே உருண்டையாக போடுறேன். ஏன்னா உதுத்து போடும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கிரேவி குவான்டிட்டி வந்து அதிகமாக வரணுன்றதுக்காக நான் கொஞ்சம் உதுத்து போட்டிருக்கேன். பாதி வந்து பால்ஸாக போட்டிருக்கேங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு, ஈவன் இப்போவும் உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மூடி திறந்து பார்ப்போம். இப்போ 2 நிமிஷம் ஆயிட்டுங்க. மூடி திறந்து பார்ப்போம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்லா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இன்னமும் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, சோள மாவு, அதை தண்ணியில் கரைச்சிட்டு ஸ்விம்மில் வச்சுட்டு, அடுப்பை ஸ்விம்மில் வச்சுட்டு இதை லைட்டாக ஊற்றி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிளறி விட்டு ஒரு 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 நிமிஷம் போல் ஸ்விம்மிலேயே வச்சு கிளறி விடுங்க. அப்போ தான் ஒரு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும், நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் மஞ்சூரியன் கிரேவி ரெடி ஆயிட்டுங்க. இதை வந்து நீங்கள் நான், ஃபுல்கா, சப்பாத்தி, ரோட்டி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்குங்க. பசங்க இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.